தேசத்தின் நம்பிக்கையாக விளங்கக்கூடிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்தநாள் விழா தமிழக பாஜக தென்சென்னை மாவட்டம் விருகம்பாக்கம் சட்டமன்றம் தெற்கு மண்டல் சார்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. சென்னை தமிழக பாஜக விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட தென்சென்னை விருகம்பாக்கம் தெற்கு மண்டல் சார்பில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்த நாளில் அவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டது. அவர்களைத் தொடர்ந்து அரசு தொடர்பு பிரிவின் சார்பாக தென்சென்னை மாவட்ட அரசு தொடர்பு அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் வழக்கறிஞர் பிரேமானந்த் அவர்கள், VMK பிரகாஷ் பிள்ளை அவர்கள், V ஜெயஸ்ரீ அவர்கள், தெற்கு மண்டல தலைவர் திருமணி அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் கலாச்சார பிரிவு மகாராஜ பிரபு, சைதை மகேஷ், கோகுல்ராஜ், சாந்தி வள்ளி நாயகம், நாராயணன் மற்றும் பாஜக சொந்தங்கள் திரளாக கலந்து கொண்டு பங்கேற்றனர். இந்த நிகழ்வோடு மேற்கு மண்டல் செயலாளர் பாபுஜோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக தேசபக்தர் சமூக ஆர்வலர் பாரத மாதா R.K. ராமலிங்கம், பாரத மாதா ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா குழு நிறுவனர், மாநில தலைவர், மாநில ஆலோசகர், பாரதி இந்து பரிவார் அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். வணக்கம், என் பேரு பாரத மாதா R.K. ராமலிங்கம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர், அரசு தொடர்பு பிரிவு. இந்த கட்சியில் கிட்டத்தட்ட 30 வருஷம் மேலாக உறுப்பினர் இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைய விசேஷ நாள் என்னன்னா, ஷியாம் பிரசாத் முகர்ஜியுடைய பிறந்தநாள் விழா. இன்றைக்கு இது இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. அதோம்னா அவருடைய பிறந்தநாள் பல்வேறு நலத்திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. 4 நலத்திட்டம் முன்னாடியே கொடுத்துருக்குறோம். அது மட்டும் விசேஷம் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பாபியினுடைய மேற்கு மண்டல் செயலாளர் பாபி ஜோஸ் அவருடைய பிறந்தநாள் விசேஷமானது. இரண்டும் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கு. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, பாரதிய ஜனதா கட்சி பல உயிர்களை தியாகம் செஞ்சு வளர்ந்து வந்த கட்சி. இந்த கட்சி அழிக்கணும்னு தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஒன்றுமே நடக்காது. இது மென்மேலு வளர்ந்து கொண்டு தான் வரும். பள்ளி குழந்தைகள் நலத்திட்டங்களை நான் செய்து தான் வந்துட்டு தான் இருக்கிறோம். வருஷம் செய்கிறோம். நோட்டு புத்தகங்கள், வாட்டர் பாட்டிலு, ஸ்கூல் பேக்கு, ஏழை எளிய பெண்களுக்கு படிப்பு உதவிக்கான தேவையான நலத்திட்டங்கள் நாங்கள் வெளியில் அதிகமாக சொல்லிக்கிறதில்லை. நாங்கள் அப்படியே அவங்க எங்கள் கேள்வி கேட்டு அவங்க வீட்டு தேடி கொண்டு நாங்களே கொடுத்துறது. ஒரு 10,000 5,000 அவங்க என்ன தேவையோ அதை கொண்டு நாங்கள் வீட்டில் கொடுத்துருக்கோம். நாங்கள் வெளியில் எதுவும் விளம்பரம் பண்ணுறதில்லை. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஷியாம் பிரசாத் முகர்ஜி 125வது பிறந்தநாள் விழா அவங்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்ததாக விரும்பாக்கத்தை தொகுதியை சேர்ந்த முன்னாள் மாவட்ட பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பிரேமானந்த் அவர்களும் மற்றும் அரசு மாவட்ட தலைவர் பிரகாஷ் பிள்ளை அவர்களும், மகாராஜ பிரபுகளும், ஜெயஸ்ரீ அவர்களும், திருமணி அவர்களும், பாபி ஜோஸ் மற்றும் கண்ணன் மற்றும் கலந்து கொண்டனர். நடராஜா அவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. புஷ்பாஞ்சலி செலுத்திட்டு ஷியாம் பிரசாத் முகர்ஜியை பற்றி பிரேமானந்த் அவர்கள் பேசுவார். ராமலிங்கம் அட்டன் பண்ணாங்க. 6ஆம் தேதி இன்றைக்கு பாபி பிறந்த தினத்தில் தான் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவருக்கு புஷ்பாஞ்சலி பாபிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதே டைமில் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பிறந்தது பெரிய ஒரு பணக்கார குடும்பம், பெரிய செல்வாக்குள்ள ஒரு குடும்பம். வெஸ்ட் பெங்காலில் அவர் பிறந்தது. கல்கட்டா பக்கத்தில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற IIT இருக்கிற கட்டாக் ஊரில் தான் அவர் பிறந்தார். சின்ன வயசுலேயே அவர் பெரிய செல்வந்த குடும்பம். அதனால இதில் லால சட்டம் வாங்கிட்டு பட்டம் பெற்றார். 23 வயசுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சீனியர் வக்கீலா அறிவிக்கிறார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் அதுக்கு விதை போட்டவர் இந்து மகாசபை. ஓகேண்ணா.